வணக்கம்மா. எங்க ஊர் சிக்கரசம்பாளையம். என் பேர் அன்னக்கொடி. எங்க வீட்டுல நாங்க 4 பேர் இருக்கிறோம். நானு, எங்க அம்மா, எங்க பசங்க 2 பேரும். அப்புறம் எங்க மருமக இருக்குது, பேரன் இருக்கிறா, எல்லாம் இருக்கிற. நாங்க கிராமத்துல வந்து விவசாயம் பண்றோம். விவசாயம்னா தோட்டத்துல மல்லி செடி போட்டுக்கிறோம். அது பூ 10-20 பேர் பூ எடுக்கிறாங்க எங்க தோட்டத்துல. அப்புறம் நாங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுப்போம். சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு வாரமான பணம் கொடுத்துட்டு அந்த மாதிரி. இதுல வந்து நாங்க ஃபேமஸான கோழி குழம்பு பத்தி நான் சொல்றேன். நாட்டுக்கோழி வந்து எங்க ஊர்ல ஃபேமஸ். நாங்க கோழி வளர்க்குறோம், நாங்களே செய்வோம் எல்லாமே. இதுல வந்து எப்படின்னா முதல்ல சீரகம், மிளகு, கொத்தமல்லி, பூண்டு, வரமிளகா, கருவேப்பந்தலை இது எல்லாம் போட்டு நல்லா வடச்சட்டியில வணக்கணும். வடச்சட்டியில வச்சிருப்போம். சட்டியில குழம்பு மட்டும் சட்டி செய்வோம். வடச்சட்டியில வணக்கணும். நல்லா வணக்கி எடுத்து தேங்காய் போட்டு பொட்டுக்கடலை, தேங்காய், இது ஒரு துளி பட்டை, கொஞ்சம் கிராம், கசகச சோறு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி அதுலேயே போட்டு வணக்கி விட்டு அரைச்சிக்கிறது. அம்மிக்கல் இல்லை, ஆட்டங்கல்ல ஆட்டிக்கிறது. ஆட்டி எடுத்து மண் சட்டியில தான் வெங்காயம் மிளகாய் போட்டு தாளிச்சுட்டு இந்த கோழி குழம்பு நல்லா கலக்கி வச்சுப்போம். நல்லா கொதி வரும். நல்லா கொதி வந்த கடைசியில 2-3 கருவேப்பந்தலை, பச்சை தலை போட்டு கலக்கி வச்சிடும். அவ்வளவுதான். அதிரசி மாவுனா பச்சரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு நமக்கு வந்து உரல் உடக்கின்னு சொல்றதுல அதை இடிப்போம். அதை இடிச்சு மாவு எடுத்து ஜலிச்சு எடுத்து வச்சுட்டு பால் காசணும். இதுல உருண்டை வண்டை போட்டு பால் காசி எடுத்து ஊற்றி நல்லா கிளறி கொடுப்போம். நல்லா கொடுத்து கொஞ்சம் கெட்டியா பண்ணும்போது அப்புறம் அதை நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சிடும். 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்ச கடைசியில வாழை இலை இருக்குதுல்ல, வாழை உருண்டை பண்ணி வாழை இலையை வச்சு தட்டுவோம். நல்லா அகலமா தட்டுவாங்க. தட்டி எடுத்து எண்ணெயில போட்டு 2 வட்டம் இப்படி வச்சு நல்லா புளிஞ்சிருவாங்க. எண்ணெய் அந்த அரிக்கரண்டி வச்சு புளிஞ்சிருவாங்க. அது சூப்பரா இருக்குது. அரிசி பருப்பு சாப்பாடு அப்பெல்லாமா இப்பதான் அரிசியெல்லாம் ஊற வைக்கிறோம், அதெல்லாம் பண்றோம். கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி ஊற வைக்க மாட்டோம். அப்பவே பருப்பும் அரிசியும் ஒட்டுக்கா போட்டு கழிஞ்சிருக்கும். நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு வெங்காயம், மிளகாய், சீரகம், மிளகு தூள் அதை வந்து கொஞ்சம் எண்ணெயில் போடுவோம். வரமிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா தாளிச்சுட்டு சீரக மிளகு தூள் எண்ணெயில போட்டு நல்லா வணக்கம் வச்சுட்டு ஒரு 2 தக்காளி போட்டு எடுத்து கொட்டி தண்ணி அளவா வச்சு பானையில தான் செய்வோம். சிம்மில் இதுல வச்சிருக்க அடுப்புல தான் செய்வோம். அந்த சாப்பாடு சூப்பரா சட்டியில அப்படியே நல்லா கிளறி விட்டு நல்லா கொதி வரும்போது சின்ன வெங்காயம் இருக்குதுல்ல, அது மூட்டா தொளிச்சு போட்டு அதுக்குள்ள போட்டுருவோம். அது போகும்போது அந்த அரிசி சாப்பாடு எல்லாம் நல்லா வேகும்போது அது நல்லா மூட்டா வந்துருக்கு வெங்காயம். அந்த சாப்பாடு சூப்பரா இருக்கும். அது தேவையான அளவுக்கு போட்டு கட்டி வச்சிருக்கோம். அவ்வளவுதான்.